ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் வந்து நடந்து முடிஞ்சாச்சு. அதாவது அந்த பில் கலெக்டர், விஏஓ, ஜேஏ ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த பதவிகளுக்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கறத நடத்தி முடிச்சிட்டாங்க. அப்படி நடத்தி முடிச்ச தருணத்துல டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த செலக்ட் ஆயிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பட்டியலை வந்து சம்பந்தப்பட்ட மாவட்டம் வாரியா வந்து சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆபீஸ்க்கு வந்து அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோல எந்தெந்த மாவட்டத்துக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. சப்போஸ் நீங்க அந்த மாவட்டத்துல அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க, நீங்க வந்து சூஸ் பண்ணி எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், உங்களை வந்து எப்போ வந்து கூப்பிடுவாங்க, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்க என்னென்ன ப்ரொசீஜர்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு நீங்களும் வீடியோ வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபல் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் அப்படிங்கிறது டிஎன்பிசி தரப்புல இருந்து ஒவ்வொரு அப்டேட்டும் நமக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. அது வந்து ரொம்ப எக்ஸ்பெஷலி வந்து குரூப் 4 கவுன்சிலிங் நடந்து முடிச்ச அப்டேட், அதே மாதிரி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அப்டேட்ஸ் இது எல்லாமே என்ன பண்றாங்கன்னா எவ்ரிடே நம்மளுக்கு வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய டெலிகிராம் சேனலையும் அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்லையும். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல இன்னைக்கான அப்டேட் அப்படிங்கிறது இந்த இந்த ஒரு அப்டேட் அப்படிங்கிறது பிப்ரவரி 21ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒருங்கிணைத்த குடிமை பணிகள் தேர்வு 4 கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் அப்படிங்கிறது செலக்ஷன் லிஸ்ட் நியமன அலுவலருக்கு 18/2/2025 அன்று அனுப்பப்பட்டு விட்டது என்ற விவரம் வந்து தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலமா நாங்க உங்களுக்கு வந்து ஷேர் பண்றோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இளநிலை உதவியாளர் பிணையற்றது அப்படின்னா என்ன ப்ரோ பிணையற்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இளநிலை உதவியாளர் போஸ்ட் வந்து உங்களுக்கு அன்செக்யூர்டு ஜாப். சரிங்களா? அன்செக்யூர்டுன்னு சொல்லுவோம். செக்யூரிட்டிங்கிறது வேற, அன்செக்யூரிட்டிங்கிறது வேற. சரிங்களா? சோ பிணையற்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிணையற்றது தான் வந்து கொடுத்துருக்காங்க. அன்செக்யூர்டு ஜாப் ஜேஏ ஜூனியர் அசிஸ்டன்ட் அன்செக்யூர்டு ஜாப் துறை அலகுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. சர்க்கரை துறைக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து தடய அறிவியல் துறைக்கு வந்து அனுப்பப்பட்டது. அது வந்து சென்னை மாவட்டம். அதே மாதிரி ஊரக வளர்ச்சித்துறை, அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதே மாதிரி நில சீர்திருத்த துறை சென்னை மாவட்டத்துக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. வணிக வரித்துறையில வந்து கடலூர் மாவட்டத்துக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது அதே மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இளநிலை உதவியாளர் பிணையற்றது ஊரக வளர்ச்சித்துறை கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அனுப்பியிருக்காங்க. பேரூராட்சிகள் துறை இந்த டிபார்ட்மெண்ட்ல காஞ்சிபுரத்துக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. பேரூராட்சிகள் துறை செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு அனுப்பியிருக்காங்க. பேரூராட்சிகள் துறை நாமக்கல் மாவட்டம், அதே மாதிரி மாவட்ட முதன்மை நீதிபதி சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது அதே இளநிலை உதவியாளர் தான் பிணையற்றது ஜூனியர் அசிஸ்டன்ட் அன்செக்யூர்டு ஜாப். வருவாய்த்துறை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சிவகங்கை மாவட்டத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அதே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல காஞ்சிபுரம், பெரம்பலூர், தேனி, வணிக வரித்துறை வேலூர் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டம் வாரியா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து பேரூராட்சிகள் துறை விழுப்புரம் மாவட்டத்துக்கு அனுப்பியிருக்காங்க. மாவட்ட முதன்மை நீதிபதி நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு அனுப்பியிருக்காங்க. ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஈரோடு மாவட்டத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அதே ரூரல் டெவலப்மெண்ட் வந்து தேனி மாவட்டத்துக்கும் நம்மளுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 4 விதமான அப்டேட் அப்படிங்கிறது நேற்று வந்து வெளியானது. ஸோ இதுல வந்து நீங்க கவுன்சிலிங் நடந்துச்சு இல்லையா, ஜனவரி 22ஆம் தேதி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி மந்த் வரைக்கும் நம்மளுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து நடந்துச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேசிக் கவுன்சிலிங்ல நீங்க கண்டிப்பா உள்ள வந்து என்ட்ரி ஆயிருப்பீங்க. ஸோ அதுல உங்ககிட்ட வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்க ஏதாச்சும் ஒரு துறை ஏதாச்சும் ஒரு பதவியை நீங்க வந்து எடுத்திருப்பீங்க. ஸோ அப்படி எடுத்து வச்சிருக்கக்கூடியவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எடுத்துட்டீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் டிபார்ட்மெண்ட், அதாவது கலெக்டரேட்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் லெட்டர் மாதிரி ஒன்று வந்து வரும். அந்த இன்டிமேஷன் லெட்டர்ல இந்த டேட்ல இந்த டைமிங்ல இந்த வேன்யூ இடத்துக்கு நீங்க வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வணிக வரித்துறையை நீங்க வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கடலூர் மாவட்டத்திலிருந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்டிமேஷன் லெட்டர் அப்படிங்கிறதும் வந்து வரும். சரிங்களா? அந்த லெட்டர் வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி, அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், உங்ககிட்ட என்னென்ன கொண்டு போறீங்களோ, நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங்க்கு பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக என்னென்ன கொண்டு போறீங்களோ அது எல்லாத்தையுமே இங்கேயும் கொண்டு போற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒன் சைடு உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து வேக்கண்ட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு உடனே கொடுத்துருவாங்க. நீங்க ஒரு 1 வீக்குள்ள போயிட்டு வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர் கேக்குறீங்க, நாங்க எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்த உடனே எப்போ ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக்லயே வந்து ஜாயின் பண்ண சொல்லுவாங்க, இல்ல 3 டேஸ்ல வந்து ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு துறை வாரியா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்சஸ் நடக்கும். ஒவ்வொரு மாவட்டம் வாரியா நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து நடக்கும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து ஒரே மாதிரி வந்து பண்றது கிடையாது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து உள்ள வந்து என்ட்ரி ஆகிறத வச்சு நம்ம வந்து உங்களுக்கு அப்டேட்ல ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஸோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இப்ப கடலூர் மாவட்டத்தில வணிக வரித்துறையில வந்து வேக்கண்ட் வந்து இல்ல. அவங்க எல்லாமே வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா, ஆனா நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா, செலக்ட் ஆயிருக்கீங்க. உங்ககிட்ட அலாட்மென்ட் ஆர்டர் காப்பி வந்து இருக்கு. நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, எனக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபிக்ஸ் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லிங் லெட்டர் அப்படிங்கிறத நீங்க வந்து எழுதுற மாரி இருக்கும். வில்லிங் லெட்டரோட ஃபார்மேட் கூட நம்ம குரூப்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். அத எப்படி எழுதணுங்கிறத வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. வில்லிங் லெட்டர் பத்தி ஒரு ஐடியா கண்டிப்பா நான் உங்களுக்கு தனி வீடியோவாவே உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஏன்னா நெறைய பேர் வில்லிங் லெட்டர் பத்தி கேட்கிறீங்க. வில்லிங் லெட்டர் எழுதி நீங்க அங்க போயிட்டு குடுத்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்ட துறைக்கு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, அங்க அவைலபிளா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் அப்படிங்கிறத வந்து குடுப்பாங்க. அந்த அப்பாயின்ட்மென்ட் லெட்டர கையில வாங்கி வந்ததுக்கப்புறம், உங்களுக்கு இந்த டேட்ல, இந்த டைமிங்ல நீங்க வந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்க்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ற மாரி இருக்கும்னா, உங்களுடைய கனவான வேலையில போயிட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து இப்போதைக்குன்னு டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட். இன்னமும் வந்து மாவட்ட வாரியா, டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, அனுப்பி வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது மட்டும் கம்ப்ளீட் ஆடுறது கிடையாது. இன்னமும் உங்களுக்கு அப்கமிங் டேஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுவரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்ப லிஸ்ட் வெளியிட்ட வரைக்கும் நீங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல சூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்க வந்து எடுத்திருக்கீங்க, பதவிய வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, கேட்டு வாங்கிக்கோங்க. சில டிபார்ட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் லெட்டர்லாம் வந்து குடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா, நம்ம தான் மெனக்கெட்டு உள்ள போகணும். அப்படிங்கிறதுனால நீங்க அங்க போயிருங்க. நேரடியா போயிட்டு கலெக்டரேட் ஆஃபீஸ்ல போயிட்டு, சம்பந்தப்பட்ட ஹெட் ஆஃபீஸ்ல போயிட்டு, உங்களுடைய அலாட்மென்ட் ஆர்டர் காப்பி டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்ல குடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த காப்பிய எடுத்துட்டு போயிட்டு நீங்க காமிச்சு, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க கேட்டீங்கன்னா, அவங்களே உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து குடுப்பாங்க. இதுதான் வந்து இப்போதைக்கான அப்டேட்ட நம்மளால வந்து ஷேர் பண்ண முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு அப்டேட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.